விஜயுடைய ஒரு சினிமா டயலாக் ஒன்று இருக்கு. விஜய் ரசிகர்கள் மட்டுமல்ல, சினிமா ரசிகர்கள் அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு முறை நான் முடிவு பண்ணிட்டா என்ன, என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கு. அந்த டைலாக் போல் தான் விஜய் அரசியலுக்குள்ள வரப்போறன்னு முடிவு செஞ்சுட்டாரு. எனவே மீண்டும் போக போறாரா, கட்சியை விட்டுட்டு போக போறாரு என்ற கதையெல்லாம் இனிமேல் கிடையாது. டைரக்டா போட்டி தான், நீயா நானா போட்டி தான்ன்ற ரேஞ்சுக்கு விஜய் இறங்கிட்டாரு. குறிப்பா நேற்றைய காஞ்சிபுரத்திலே விஜய் பேசிய பேச்சு தற்பொழுது பட்டி தொட்டி எங்கும் பெரிதாக பேசப்படுகிறது. அது பாசிட்டிவா, நேர்மறையா அல்லது எதிர்மறையா என்பது போக போக தான் தெரியும். ஆனால் அவருடைய பேச்சு மிகப்பெரிய அளவுக்கு தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம், இதுவரை பரந்தூரில் தொடங்கிய விஜய் காஞ்சிபுரத்திலே மீண்டும் அதே காஞ்சிபுரம் மாவட்டத்திலே பரந்தூரில் தான் முதல் முறையாக அவர் களத்திலே இறங்கினார். மீண்டும் நேற்று காஞ்சிபுரத்தில் அவர் பேசிய பொழுது முதன்முறையாக வாக்குறுதிகள், தேர்தலுக்கான வாக்குறுதிகளை கொடுத்திருந்தார். முதலில் விஜய் கொடுத்த அந்த 12 வாக்குறுதிகள் என்னன்னு பார்ப்போம். பார்த்துட்டு அது சாத்தியமா, இல்லை விஜய் என்ன செய்ய போகிறார், எப்படி அதை நிறைவேற்றுவார், நிஜமாகவே இது தாக்கத்தை ஏற்படுத்துமா, வாக்காளர்கள் மனசை மாற்றுமா என்பது குறித்தெல்லாம் பார்ப்போம். முதலில் விஜய் கொடுத்த அந்த 12 வாக்குறுதிகள் என்னென்ன என்பதை தற்போது பார்ப்போம். அவை நேரடியாக நமக்கு திரையிலே வந்து கொண்டிருக்கிறது. விஜய் கொடுத்த 12 வாக்குறுதிகள். எல்லோருக்கும் நிரந்தர வீடு. இது ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்திருக்காங்க. முதலமைச்சர் வீடு திட்டம், பிரதமர் வீடு திட்டம் என்ற பல வகையில் வீடுகள் கொடுக்கப்படுகிறது. இங்கு கலைஞர் வீடு திட்டம், அங்கு பிரதமர் வீடு திட்டம் என்றெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். சில அரசியல் கட்சிகள், ஆளும் கட்சிகள் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கின்றன. ஆனால் விஜய் எல்லோருக்கும் வீடு என்று சொல்லிவிட்டார். எல்லோருக்கும் நிரந்தர வீடு. அதுவும் அது மட்டுமல்ல, வீட்டுக்கு ஒரு மோட்டார் சைக்கிள். ஏற்கனவே ஸ்கூட்டி கொடுக்கிறோம் என்றார்கள், ஆனால் அதெல்லாம் காணாமல் போய்விட்டது. முன்னால் இருந்தவர்கள் சொன்னார்கள், முன்னாள் ஆளும் கட்சியாக இருந்தவர். வீட்டுக்கு ஒரு மோட்டார் சைக்கிள் என்பது தற்போது விஜயினுடைய ஸ்டைல். வீட்டுக்கு ஒரு மோட்டார் சைக்கிள். ஒவ்வொரு வீட்டிலும் கார் இருக்கும் வகையில் பொருளாதார மேம்பாடு, அந்த அளவுக்கு பொருளாதாரத்தை மேம்பாடு செய்ய போகிறார் விஜய் என்ற வகையில் தெரிவித்திருக்கிறார். கார் இருக்கும் வகையில், கார் தற்பொழுது பெரிய பொருளாதாரம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா இடத்திலும் கடன் கொடுக்கிறார்கள், எளிதாக வாங்கி விடுகிறார்கள். இருந்தாலும் விஜய் பொருளாதாரத்தை மேம்படுத்தி எனக்கு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார் விஜய் என்று நினைக்கிறேன். ஒவ்வொருவரும் குறைந்தது பட்ட படிப்பு படிக்க வேண்டும், அதற்கேற்ப நான் நடவடிக்கை எடுக்க போகிறேன், அதற்கேற்ப கல்வியில் சீரமைப்பு என கூறியிருக்கிறார். என்ன செய்ய போகிறார் என்பதை அவர்தான் சொல்ல வேண்டும். என்றால் தற்போதே புதிய கல்விக் கொள்கை, பழைய கல்விக் கொள்கை, மாநில கல்விக் கொள்கை, மத்திய கல்விக் கொள்கை என ஒரே அடிதடி நடந்து கொண்டிருக்கு. விஜய் என்ன செய்ய போகிறார், அவருக்கு சிறப்பு அதிகாரம் எதுவும் கொடுப்பார்களா என்றெல்லாம் தெரியவில்லை. 5வதாக வீட்டில் ஒருவருக்கு நிரந்தர வருமானம். இது தேஜஸ்வி யாதவ் கூட வீட்டில் ஒருவருக்கு அரசு வேலைன்னே சொன்னாரு, தோத்து போயிட்டாரு. ஆனா இவருக்கு நிரந்தர வருமானம் சொல்லியிருக்காரு. வேலை வாய்ப்பு தருவாரா, இல்லது ஊதியம் போன்று சிறப்பு ஊதியமாக, சலுகை ஊதியமாக அரசாங்கத்திற்கு கொடுப்பாரா, ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்ய போகிறார், வீட்டில் ஒருவருக்கு நிரந்தர வருமானம் சொல்லியிருக்கிறார். அதற்கான வேலை வாய்ப்பு அடுத்த பாயிண்டே சொல்றாரு. அந்த வருமானத்தை எப்படி கொடுப்போம்னா வேலை வாய்ப்பு தருவோம். ஸோ வேலை வாய்ப்பை ஏற்படுத்த போகிறார் விஜய். தற்போது என்ன ஆண்ட கட்சி, ஆளும் கட்சி என்பவர்களெல்லாம் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தால் பெரிய அளவுக்கு பிரச்சனை இருக்கிறது. விஜய் வேலை வாய்ப்பை ஏற்படுத்த போகிறார். எப்படி ஏற்படுத்த போகிறார் என்பதை தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. அடுத்ததாக என்ன சொன்னார், அதாவது நிரந்தர வருமானம், அதற்கான வேலை வாய்ப்புன்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது அதற்கான 7வது புள்ளிக்கு செல்வோம். அதற்கான வேலை வாய்ப்பை ஏற்படுத்த போகிறேன் கூறியவர், அதற்கு தகுந்தபடி கல்வியில் சீர்திருத்தம். ஸோ கல்வியின் மூலம் தான் வேலை வாய்ப்பு, படித்தாதான் வேலை வாய்ப்பு. இப்போதும் அப்படித்தான் இருக்கு, படித்தாதான் வேலை வாய்ப்புன்னு இருக்கிறது பெரும்பாலானோருக்கு. சிலர் படிக்காமலே வேலை கிடைக்கிறது, படித்தால்தான். அதுக்கேற்ப கல்வியில் சீர்திருத்தம், மிகப்பெரிய சீர்திருத்தம் செய்ய போகிறேன் நினைக்கிறேன். அது மட்டுமில்லை, 8வது மிக முக்கியமான புள்ளியாக கொடுத்த வாக்குறுதி, அரசு மருத்துவமனையை நம்பி செல்லும் வகையில் தரம் உயர்த்தப்படும். அரசு மருத்துவமனைகளுடைய தரம் உயர்த்தப்படும். அதை நம்பி போகும், அங்கே போகலாம். அரசு மருத்துவமனை போனால் நம்மளை காப்பாற்றிடுவாங்க, தனியார் மருத்துவமனைக்கு போக வேண்டாம் என்று சொல்லும் அளவுக்கு அரசு மருத்துவமனையை 5 ஸ்டார் மருத்துவமனையாக மாற்றுவார், தரம் உயர்த்துவார் சொல்லியிருக்காரு. என்ன செய்ய போறான்னு பார்ப்போம். அதே போன்று பருவமழையில் எதுவும் பாதிக்காமல் இருக்க ஏற்பாடு. இந்த வாக்குறுதி தான் கொஞ்சம் யோசிக்க வைக்குது. பருவமழை எதையும் பாதிக்காமல் என்ன செய்ய முடியும், பாதிப்பை குறைப்பதற்கு நாம் நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லலாம். எதுவும் பாதிக்காமல் இருக்க ஏற்பாடுன்னு சொல்லியிருக்காரு. பருவமழையை பெய்யாமல் இருப்பதற்கான ஏற்பாடா, இல்லை பருவமழை பெய்ய வேண்டிய ஏரிகளில் மட்டும் பெய்வதற்கான ஏற்பாடா என்பது குறித்தெல்லாம் விமர்சனங்கள் தற்போது சமூக வலைதளங்களில் எதிராளர்களால் தற்போது வைக்கப்படுகிறது. அடுத்து 10வது, மீனவர்கள், நெசவாளர்கள், தொழிலாளர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் என அனைவரிடமும்
கருத்து கேட்டு பாதுகாப்பு வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்தப்படும். விவசாயிகளை விட்டுட்டாரு, ஆனா எல்லார்கிட்டையும் பேசி அவங்களுக்காக ஏதாவது செய்வேன்னு சொல்றாரு. 11 தொழில் வளர்ச்சியில் கவனம் இருக்கும். தொழில் வளர்ச்சியில் கவனம் இருக்கும். தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துவோம் சொல்ல கவனமா இருப்போம்னு சொல்லியிருக்காரு. கவனமா இருந்து என்ன செய்வான்னு பார்க்கணும். சட்டம் ஒழுங்கு கண்டிப்புடன் இருக்கும். சட்டம் ஒழுங்கு கண்டிப்புடன் இருக்கும் சொல்லியிருக்காரு. விஜய் வந்த பிறகு கொலை கொள்ளை அனைத்துமே திருட்டு எல்லாமே குறைஞ்சிடும்ன்ற மாதிரி விஜய் சொல்லியிருக்காரு. சட்டம் ஒழுங்கு கண்டிப்பா வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனவே இந்த 12 வாக்குறுதிகள் இதில் எதை நிறைவேற்ற முடியும் எதை நிறைவேற்ற முடியாது என்ற வகையெல்லாம் பேச்சுக்கள் தற்போது சமூக வலைதளங்களில் பட்டி தொட்டியும் விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. விவாதம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வாக்குறுதிகளை 12 வாக்குறுதிகளை பார்க்கும்பொழுது இதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா இல்லையா என்றெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆனால் இதை மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது, இதில் விஜய் ஏதாவது புதுசாக சொல்லியிருக்காரா என்று பார்த்தால் உங்களுக்கே தெரியும், புதுசாக எதுவுமே இல்லை. மோட்டார் சைக்கிள் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. இவங்க டிவி கொடுத்தாங்க, மிக்சி கொடுத்தாங்க, அவங்க கிரைண்டர் கொடுத்தாங்க, ஸ்கூட்டி கூட கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இந்த வாட்டி என்ன கொடுப்பாங்கன்னு தெரியல, ஆளுங்கட்சியோ ஆண்ட கட்சியோ என்ன சொல்லுவாங்கன்னா, ஆனால் இவர் மோட்டார் சைக்கிள்னு சொல்லிட்டார். முதலையே போட்டார் மோட்டார் சைக்கிள்னு. ஒருவேளை விமானம் கொடுக்கலாம், கார் கொடுக்கலாம், எது வேணாலும் கொடுக்கலாம். மற்ற கட்சிகள் என்ன கொடுப்பாங்கன்னு தெரியல. ஆனால் கொடுக்க முடியுமா என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கும். எனவே விஜயின் வாக்குறுதிகள் எப்படிப்பட்ட வாக்குறுதிகள் என்றாலும் முதன்முறையாக ஒரு அரசியல் கூட்டத்திலே விஜய் தன்னுடைய கட்சியுடைய வாக்குறுதிகள் என்ற வகையிலே கூறியிருக்கிறார். யோசிக்க வேண்டிய விடயம் இது. என்னால் வாக்குறுதிகள் மூலம் அவர் களத்திலே விறுவிறுப்பாக இறங்கிவிட்டார் என்பதை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. இது மட்டுமல்ல, விஜய் குறித்த பல எக்ஸ்க்ளூசிவ் தகவல்கள் விஜய்க்கு நெருக்கமான வட்டாரத்தில் நாம் பேசிய போது கிடைத்தவை. அவை ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம். முதலாவதாக நாம் பார்க்க இருப்பது, நேரடியாக தற்போது திரையிலே பார்க்கலாம், விஜயின் முதல் பாயிண்ட், விஜயின் 1 பாயிண்ட் அட்டாக். விஜயோட 1 பாயிண்ட் அட்டாக் இப்ப என்ன, திமுக அவரை தூக்கத்தில் எழுப்பினாலும் திமுகவை திட்டுவார். அந்த அளவுக்கு திமுக மீது ஒரு வெறித்தனமாக தெரிக்க விடுவோமா என்பார்கள், அது மாதிரி வெறித்தனமாக தெரிக்க விட்டு கொண்டிருக்கிறார் என்றுதான் கூற வேண்டும். அந்த அளவுக்கு திமுகவை எதிர்த்து பேச ஆரம்பித்தார். அதுவும் நேற்றைய கூட்டத்திலே அவர் முதலில் சொன்னது என்றால், கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக, இருவரையும் ஒழிப்பேன் என்ற வகையெல்லாம் பேசினார். ஆனால் தற்போது அந்த கொள்கை எதிரி பாஜக குறித்து பெரிதாக அவர் அலட்டிக் கொள்வதில்லை. அதிமுகவுடன் கூட்டணி இருப்பதால் அலட்டிக் கொள்வதில்லையா, எதிர்காலத்தில் கூட்டணி சேரப்போகிறேன் என்பதால் அலட்டிக் கொள்வேன் என்பதுதான் தெரியவில்லை. ஆனால் தற்போதைய நிலையில் அவருடைய ஒரே அட்டாக் திமுக 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 மட்டும்தான். அப்படி என்றால் பாஜக அதிமுக எங்கே, அவர்களை ஏன் எதிர்க்கவில்லை, அவர்களுடைய கூட்டணி வைக்கப் போகிறாரா என்ற ஒரு ஐயத்தை ஏற்படுத்த ஆரம்பித்திருக்கிறது. அதை தான் அவருக்கு நெருக்கமாக சொல்கிறார்கள். அவருடைய ஒரே மூச்சு இனி திமுக அட்டாக் என்ற வகையில் கூறியிருக்கிறார். அவர் திமுகவினருக்கு என் மீது வன்மமா இல்லையா என்று தெரியவில்லை என்று அவர் கூறினார். ஆனால் இவருடைய செயல்கள் தற்போது அட்டாக் திமுக என்ற வகையில் தான் இருக்கிறது என்றுதான் பார்க்கிறோம். அதை அவருடைய நெருங்கிய சகாக்கள் அடுத்தடுத்த கூட்டங்களில் என்னுடைய வீச்சு மேலும் அதிகமாகும் என கூறியிருக்கிறார். அப்படி என்ன என்பது குறித்து அடுத்த புள்ளியில் நாம் பார்ப்போம். அடுத்த தரவினை பார்க்கலாம். நாம் அடுத்த தரப்பிலே அதிமுகவுடன் கூட்டணி ஒர்க் அவுட் ஆகுமா, விஜய் கூட்டணி வைத்தால் முதலமைச்சர் வேட்பாளர் யார், இபிஎஸ் நான் தான் முதலமைச்சர் தெளிவாக இருக்கிறார் என்பவர்கள் ஆண்ட கட்சி என்பதால் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், விஜய் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்கிறார். தாவேகான் தலைமையில் தான், என்னுடைய தலைமையில் தான் ஆட்சி என்பதை தெளிவாக சொல்லிவிட்டார். எனவே இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் என்ற போதுதான் அவருக்கு நெருங்கிய சகாக்கள் என்ன கூறுகிறார் என்றால், இதற்காக 2 கட்சியுள்ள முக்கியஸ்தர்கள் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். அதாவது தற்போது கூட்டணி வைத்து போட்டியிடுவோம், யார் அதிகம் இடங்களில் பெறுகிறாரோ அவர்கள் தலைமையிலே கூட்டணி வைத்து முதலமைச்சர் வேட்பாளராக அப்போது தேர்வு செய்து கொள்ளலாம். எந்த கட்சிக்கு கூட்டணியில் எந்த கட்சிக்கு அதிக இடங்கள் கிடைக்கிறதோ அவர்கள் தலைமையிலே முதலமைச்சராக அவரை தேர்வு செய்வோம் என்ற வகையிலே தற்போது பேச ஆரம்பித்துட்டு இருக்காங்க. அதாவது அந்த பேச்சு தற்போது அடுத்த கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. வெளிப்படையாக பேசவில்லை என்றாலும் அதிமுக விஜய் தாவேகா இடையே அந்த பேச்சு தற்போது தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதுதான் தற்போது நமக்கு கிடைத்த மிக முக்கியமான தகவல் நேர்களே. என்றால் அதிமுகவுடன் விஜய் போக மாட்டார் என்றெல்லாம் கூறுகிறார்கள். ஆனால் அதற்கான வாய்ப்பு, கதவுகள் இன்னும் மூடவில்லை. அந்த பேச்சு நடைபெற்று கொண்டிருக்க என்பதை தான் நம்மால் உணர முடிகிறது, அறிய முடிகிறது அவருடைய நெருங்கிய சகாக்கள் மூலமாக. அடுத்த தரவினை பார்ப்போம். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது என்ன சொல்கிறார் விஜய் என்றால், இனிமே அப்படித்தான் விஜயின் புது ஸ்டைல். இதுவரை இல்லாத அளவிற்கு காஞ்சிபுரத்திலே விஜய் நீண்ட நேரம் பேசியிருக்கிறார். அவருடைய பேச்சு சுட சுட அரசியல் பேசியது. கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்காக பேசியிருக்கிறார். அதே போன்று அடுத்தடுத்த கூட்டங்களில் அவருடைய வாக்குறுதிகள், ஏற்கனவே நான் 12 வாக்குறுதிகள் கொடுத்தால் அல்லவா, இனி கூட்டத்திற்கு கூட்டம் வாக்குறுதி,
இது ஒட்டுமொத்த மாநிலத்திற்காக, அதாவது இனிமேல் இப்படி பிரித்துக் கொள்ளப் போகிறாராம். மாநிலத்திற்காக 3 வாக்குறுதிகள், மாநிலம் முழுவதும் நடைமுறைப்படுத்த வகையிலே 3 வாக்குறுதிகள், எந்த மாவட்டத்தில் பேசுகிறாரோ அந்த மாவட்டத்திற்கு 3 வாக்குறுதிகள் என்ற வகையில் கொடுக்க போகிறார். அதே மாதிரி குற்றச்சாட்டுகள் வெறும் வாயில் இல்லாமல் வீடியோ ஆதாரங்கள் எல்லாம் போட போகிறார் விஜய். அடுத்த கூட்டத்திலிருந்து வீடியோ ஆதாரங்கள், விஜய் பேசும்போது பின்னாடி ப்ரொஜெக்டரிலே அவர் என்னென்ன ஆதாரங்கள் வைத்திருக்கிறாரோ அதெல்லாம் போட்டு காண்பிக்க போகிறார். எனவே விஜயின் இனி கூட்டங்கள் எல்லாம் பரபரக்க போகிறது, அரசியல் களத்திலே பல அதிர்வுகளை ஏற்படுத்த போகிறது என்று அவருக்கு நெருங்கிய சகாக்கள் நம்மளையும் பயமுறுத்துகிறார் என்றுதான் கூற வேண்டும். அடுத்ததாக விஜயனுடைய ஸ்டைல் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். விஜய் ஒரு லட்சிய படை உருவாகிறது, விஜய் லட்சிய படை என்ற வகையிலே விஜயின் நேரடி பார்வை ஏற்கனவே உலக அளவிலேயே குழந்தைகள் அணி போன்ற அணியெல்லாம் உருவாக்கி மிகப்பெரிய சாதனை படைத்தார் விஜய். தற்போது அந்த சாதனை அடுத்த கட்டத்திற்கு செல்கிறார் விஜய். தனக்காக ஒரு லட்சிய படை என்ற ஒரு படையை உருவாக்கப் போகிறார். இந்த படை என்பது விஜயால் நேரடியாக தயார் செய்யப்படுகின்ற ஒரு படை. கிட்டத்தட்ட 1000 பேரை தேர்வு செய்து 234 தொகுதிகளுக்கும் விஜயுடைய லட்சியத்தை கொண்டு செல்ல போகிறார்கள் இவர்கள். இவருடைய பணியை அரசியல் களமிறங்கி எம்எல்ஏ ஆவது, எம்பி ஆவது, கவுன்சிலர் ஆவது அல்ல. விஜயினுடைய கொள்கைகள், விஜயினுடைய லட்சியம் என்ன என்பது, எதற்காக அரசியலுக்கு வந்திருக்கிறார், என்ன செய்ய போகிறார் என்பதை எல்லாம் மக்களிடம் நேரடியாக கொண்டு செல்வதற்காக இந்த 1000 பேரை கொண்ட விஜய் லட்சிய படை என்பதை முதற்கட்டமாக உருவாக்குகிறார். அடுத்தடுத்த கட்டங்களிலே இந்த 1000 என்பது சில பல ஆயிரங்களாக அதிகமாவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் இவர்களை தேர்வு செய்வது விஜயே நேரடியாக பேசி தேர்வு செய்ய போகிறார். இதற்கான அடிப்படை கட்டமைப்பை உருவாக்குவதில் தற்போது தீவிரமாக இருக்கிறது தவேக, தமிழக வெற்றி கழகம். அடுத்ததாக இந்த விஜய் லட்சிய படையை பார்த்த நாம் அடுத்ததாக பார்க்க போகும் தரவு, அதுவும் இன்னும் சிறப்பான ஒரு தகவல், புதிய தகவலாக இருக்கிறது. விஜய்க்கு ஆப்பு வைக்கும் கரூர் பெருந்துயரம். கரூர் பெருந்துயரம் குறித்த விஜய் பேச்சு தொடர்ந்து பெரும் பேச்சு பேச வேண்டும் அல்லவா, அது பேசாமல் இருப்பது அவருக்கு எதிர்மறையாகவே தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் அதற்கு காரணம் என்ன சொல்வது என்றால், விஜய் என்ன பேசுவது என தெரியாமல் இருக்கிறார். கரூர் பெருந்துயரம் குறித்து எப்படி ஜஸ்டிஃபை, அதை எப்படி நியாயப்படுத்துவது என்று தெரியாமல், விஜய் என்ன செய்வதென்று தெரியாமல் தற்போது ஆதாரங்கள், அந்த நிகழ்வு நடக்கும்பொழுது தங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய வகையில் ஏதேனும் ஆதாரங்கள் இருக்கின்றதா, அதை ஏதேனும் யூடியூபர்களோ ஊடகங்களோ எடுத்திருக்க என்பது குறித்து ஒவ்வொரு ஊடகமாக, ஒவ்வொரு யூடியூபர்களாக மிகப்பெரிய ஒரு தேடுதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆதார காட்சிகள் இருந்தால் அதை போட்டு வைத்து பாருங்கள், எங்கள் மேல் தவறு இல்லை, நாங்கள் சரியாக இருந்தோம், இங்கு தவறு நடந்திருக்கிறதற்கு அவர்கள் தான் காரணம் என்ற வகையில் பேசுவதற்காக விஜய் தற்போது அதற்காக தான் கரூர் பெருந்துயரம் குறித்து பேசுவதில் விஜயினுடைய பெரும் பேச்சு. அது குறித்து மிக தெளிவான ஒரு விடை நியாயப்படுது. ஏன் நடந்தது, எப்படி என்ன நடந்தது, ஏன் நான் அங்கிருந்து வந்தேன், எதற்காக நான் அங்கு செல்லவில்லை, பனையூருக்கு அழைத்து, மாமல்லபுரத்துக்கு அழைத்து அவர்களை சந்தித்தேன் போன்ற அனைத்திற்குமே பதில் சொல்வதற்காக ஆதாரங்களை சேகரித்துக் கொண்டிருக்கிறாராம் விஜய். எனவே எப்பொழுது அந்த சேகரிப்பு முடிய போகிறது, எப்பொழுது விஜய் பேச போகிறார், இல்லை என்றால் விஜய் நிச்சயம் இந்த விடயத்திலே பேச வேண்டும். இல்லை என்றால் கரூர் பெருந்துயரம் அவருக்கு ஒரு பெரும் கரும்புள்ளியாக இருக்கும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. அடுத்ததாக விஜயினுடைய அடுத்த தரவு என்னவென்றால், கூட்டணி பேச்சுக்கு டீம் அமைத்துக் கொண்டிருக்கிறார் விஜய். மிக முக்கியமானது இதுவும். அடுத்த வாரத்தில் டிசம்பரில் இருந்து கூட்டணி பேச்சுவார்த்தை விறுவிறுப்பு அடையும் என தெரிகிறது விஜயின் கட்சி சார்பிலே. அதற்காக அடுத்த வாரத்தில் ஒத்த கருத்துடைய தவேக தலைமையை ஏற்கும் கட்சிகளுடன் பேசுவதற்கான குழுவை அமைக்கிறாராம் விஜய். அதில் இடம்பெறுவதற்கு தற்போது பெரும் போட்டி அந்த கட்சிக்குள் நடந்து கொண்டிருக்கின்ற தகவல் கிடைத்திருக்கிறது. எனவே மிக முக்கியமான புள்ளி இது. கூட்டணிக்கு தயாராகிவிட்டார் விஜய் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே அந்த கூட்டணியில் யார் இடம்பெற போகிறார் தெரியவில்லை. ஆனால் அந்த இடம்பெறுகின்ற கட்சிகளுடன் பேசுவதற்காக விஜய் ஒரு சிறப்பு டீம், கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான ஒரு டீமை அமைக்கிறார். அதற்கான அறிவிப்பு அடுத்த வாரம் வெளியாக வாய்ப்பு என்பது அவருடைய நெருங்கிய வட்டத்திலிருந்து நமக்கு கிடைத்திருக்கும் ஒரு செய்தி. அதை தான் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். விஜயினுடைய அடுத்த தரவு என்ன சொல்ல போகிறார் என்றால், அதாவது மிக முக்கியமானது, விஜய்க்கு அவருக்கு நெருங்கிய ஒரு நண்பர், அவருடைய ஆசான், அவருக்கு வழிகாட்டி போன்ற அனைத்து வகையிலும் விஜயுடன் நெருங்கிய வகையிலே சில நேரம் பேசினாலும் மிக தெளிவாக உறுதியாக பேசக்கூடிய நண்பர் விஜயை நேரில் அழைத்து எச்சரிக்கை செய்திருக்கிறார். அதுக்கு ஒரு திரைப்பிரபலம் தான்
இதை அந்த திரைப்படம் யார் என்று கேட்டபோது அது குறித்து நம்மிடம் சொல்ல மறுத்துவிட்டார்கள். ஆனால் விஜய்க்கு அவர் மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார். இது சினிமாவல்ல. ஒரு பாட்டு முடிந்தவுடனோ ஒரு திரைப்படம் முடிந்தவுடனோ நாம் முதலமைச்சரோ கவர்னரோ பிரைம் மினிஸ்டரோ இல்லை பெரிய கோடீஸ்வரராகவோ இல்லை ஒரு சூப்பர் ஹீரோவாகவோ மாறிவிட முடியாது. அரசியல் வேறு, சினிமா வேறு. சினிமா அது கதையல்ல, நிஜமல்ல கதை. ஆனால் அரசியல் கதையல்ல, நிஜம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றும், அதே போன்று தனியாக செயல்படாமல் அணியாக செயல்பட்டால்தான் என்றால் தற்போது இந்த நொடி வரை தாவேகா என்பது விஜய் என்ற ஒரு அச்சாணியை சுற்றிதான் சென்று கொண்டிருக்கிறது. மற்ற கட்சிகளே அப்படி அல்ல. விஜய் என்ற கட்சி, தாவேகா என்ற கட்சி விஜய் என்ற அச்சாணியை வைத்துதான் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே தன்னுடைய அடுத்த அணியை உருவாக்க வேண்டும் என்ற மிக முக்கியமான ஒரு அறிவுரையை கொடுத்திருக்கிறார். தனியாக இருந்தால் முடியாது, அணியாக இருந்தால்தான் முடியும் என்பதை விஜய் உணர வேண்டும் என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். விஜய்க்காக கூட்டம் இல்லாமல் தாவேக்காக கூட்டம் வர வேண்டும். அப்பொழுதுதான் விஜயால் ஒரு முத்திரையை பதிக்க முடியும் என்ற வகையில் அவர் எச்சரிக்கை கொடுத்திருக்கார். எனவே மிக முக்கியமானது, இது சினிமா அல்ல, நிஜம். ஜாக்கிரதை விஜய் என்ற வகையிலே அவருக்கு அறிவியை கொடுத்திருக்கிறாராம். அவர் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. எனவே இந்த வகையிலே நாம் மிக முக்கியமாக இந்த புள்ளிகளை பார்த்து நாம் மிக முக்கியமாக தற்போது அந்த தலைப்புக்கு வருவோம். சாரி மிஸ்டர் விஜய் ஏன்னு தெரியுமா என்ற டைட்டில் இருக்குல்ல. சாரி மிஸ்டர் விஜய் ஏன் சொல்கிறோம் என்றால், வெறும் இது குறித்து நாம் விஜயுடைய பேச்சு குறித்து தமிழகம் எங்கும் அதிர்வலைகள் ஏற்பட்டிருக்கிறது. பெருசாக பேசப்படுகின்ற ஊடக வெளிச்சம் பெரிதாக காட்டப்பட்டாலும் நம்முடைய செய்தியாளர்கள் மூலமாக நாம் பேசியது நமக்கு சேகரித்த தகவல்கள் என்னவென்றால், வெறும் அறிக்கையும் வாக்குறுதிகளும் சுட சுட அரசியல் பேச்சு மட்டும் மக்களுடைய வாக்கை, அதாவது மக்களுடைய மனசை மாற்றி அவர்களுடைய வாக்கை பெற்று தருமா என்றால் நிச்சயமாக அதற்கு வாய்ப்பு மிக மிக குறைவு என்பதுதான் அரசியல் வரலாறு, அரசியல் தெரிந்தவர்கள், அதே போன்று பொதுமக்கள், வாக்காளர்கள் நம்மிடம் தெரிவித்த கருத்துக்கள். சாரி மிஸ்டர் விஜய் ஏன் தெரியுமா என்ற கேள்வியை நாம் எழுப்பியிருந்தோம். ஏன் என்றால், விஜய் கொடுத்த வாக்குறுதிகளாகட்டும், விஜயுடைய நகர்வுகளாகட்டும் புதுசா எதுவும் இல்லை மிஸ்டர் விஜய் என்று அவருடைய ரசிகர்கள், அவர் இந்த தமிழகத்தின் வாக்காளர்கள் என பலரும் தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலிருந்து மிக தெளிவாக தெரிவிக்கிறார்கள். புதுசாக எதுவும் இல்லையே, ஏற்கனவே மற்ற கட்சிகள் சொன்னது தானே சொல்லியிருக்காரு. எல்லா அரசியல் கட்சிகளும் இதை தானே சொல்கிறாங்க. இதை தருவோம், இலவசம் தருவோம்னு சொல்கிறாங்க. உருப்படியான திட்டங்கள், இலவச மருத்துவ சேவை, அனைவருக்கும் மருத்துவம் இலவசம், அரசு எல்லா மருத்துவமும் அரசு மருத்துவம் ஆகிறது, கல்வி இலவசம், இது போன்ற ஏதேனும் புரட்சிகர திட்டங்கள் இருக்குமான்னு பார்த்தா எதுவும் இல்லையே. எல்லாம் சொன்னதே தான் இருக்கு, புதுசா எதுவும் இல்லை. எல்லா அரசியல் கட்சிகளும் சொன்னது தான் சொல்றாரு என்ற வகையில் சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, இது போதாது, புதுசா ஏதேனும் வேணும் விஜய் என்ற வகையிலே பொதுமக்கள் விஜயிடம் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் விஜய் இதுவரை அதை கொடுக்கவில்லை என்பதுதான் உண்மையாக. ஒட்டுமொத்தமாக பார்ப்போம் என்றால், சாரி மிஸ்டர் விஜய், மக்கள் மனசை ஜெயிக்கணும்னா இப்போ நீங்கள் பேசுகிற மாதிரி இருந்தால் முடியாது. புதுசாக, அதாவது அறிக்கைகள் மட்டும், அறிக்கைகள், வாக்குறுதிகள், சுட சுட அரசியல் குற்றச்சாட்டு பேச்சு, இவை மட்டும் மக்கள் மனசை மாற்றி வாக்க பெற்று தராது. நிச்சயமாக நீங்கள் ஜெயிக்கணும்னா, முக்கியமாக உங்கள் படத்தில் நீங்கள் சொல்லுவீங்களே வெகுலு கப்பு முக்கியன்ற மாதிரி களப்பணி மிக முக்கியம் விஜய். களப்பணி இல்லாவிட்டால் உங்களுடைய பேச்சும் பணியோரிலிருந்து பேசுவதும் பெரிய அளவு எடுபடாது என்பதுதான் மக்கள் மனதில் இருக்கிறது. எனவே சாரி மிஸ்டர் விஜய், நீங்கள் இன்னும் வேகமாக களப்பணியில் கவனம் செலுத்துங்க. நிச்சயமாக உங்கள் உழைப்புக்கு பதில் கிடைக்கும்னு நினைக்கிறோம். அதுதான் மக்களுடைய எதிரொலியாக இருக்குது, மக்கள் கருத்தாக இருக்குது, வாக்காளர்கள் கருத்தாக இருக்குது, உங்கள் ரசிகர்களோட கருத்தாக இருக்குது விஜய். எனவே நிச்சயம் நீங்கள் செய்வீங்களா இல்லையான்னு அடுத்தடுத்த உங்கள் நகர்வுகள் சொல்லும். அதுவரை இப்போது நாங்கள் சொன்ன தலைப்பு தான், சாரி மிஸ்டர் விஜய், இது போதாது, இன்னும் புதுசாக நாங்கள் எதிர்பார்க்குறோம் விஜய். நேர்களை மீண்டும் ஒரு நேரலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.